குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி 13/5/2024 திங்கள் கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, மேலும் அற்புதமான ஒரு ஜோதிட குறிப்பு, இதையும் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், காலை 11:23 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி, நள்ளிரவு 2:50 வரை. இன்றைய கரணம் கௌளவகரணம் மதியம் 4:21 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சூலம் நாமயோகம் காலை 7:40 வரை. இன்றைய சுப நேரங்கள் திங்கள் கிழமையாகி இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, மேஷத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் நினைவு, ரிஷப ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவும் செவ்வாயும் இணைவு. இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, கடினமான உழைப்பு 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 கடினமான உழைப்பு. திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமா முடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றமே, நம்மளுக்கு வெற்றி கிடைக்காதுன்னா கண்டிப்பா இன்று வெற்றியும் உண்டு. உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வெற்றியும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. வயது மூத்த நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய காரியத்தை செய்து முடிப்பதற்காக. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த ரிஷபராசி. உங்களுக்கு உண்டான அதிகாரத்தை, செல்வாக்க சரியா பயன்படுத்தி எங்க ஆதரவு கிடைக்குமோ, எங்க நம்மளுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்குமோ, எங்க நம்ம பேச்சுக்கு மரியாதை கிடைக்குமோ, அங்க உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை சரியா காட்டி உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமா வெற்றிகரமா நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப பொறுமையா செயல்படணும், அவ்வளவுதான். நீ ஆனா ஜெயிச்சிருவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த மிதுன ராசி. நிறைய காரியங்கள் முன்னாட்கள்ல தடையாயே போயிடுச்சு. ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு சாதகமா முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது மிதுனத்துக்கு. இன்றைய நாள் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகும். அதை சாதகமா மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கிட்டு அந்த வேலைகளை செய்வீங்க. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படின்னு மற்றவர்கள் சொன்ன காரியத்தை நீங்கள் துணிச்சலுடன் எடுத்து அதை முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தந்தை மகனுக்கும் இடையே சற்று கருத்து வேறுபாடுகள் வரும். மேலதிகாரிகளை அனுசரிச்சு போற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. கடகராசி. கொஞ்சம் இல்ல, நிறையவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். அதீத மன அழுத்தம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லயும் வரும். இன்னைக்கு நீங்க தவறே பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா அவங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமையாது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுசரிச்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. சிம்ம ராசி.
உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிறத மீண்டும் உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சுய தேவைகளுக்காக வேகமாக செயல்படக்கூடிய நீங்கள் மற்றவர்களுடைய தேவைக்காக செயல்படாம இருக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவர்கள் உணருமாறு நடக்க போறீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கை துணையின் கூட எடுக்கலாம். நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம சில விஷயங்களை செய்யும் போது அதே வாழ்க்கை துணைக்கோ நண்பர்களுக்கோ அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இன்னைக்கு நம்ம மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? வேலைப்பளு கட்டாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான். மனசுக்கு பிடிச்ச விருப்பப்பட்ட விஷயங்களை வெளியில சொல்றதுனால சில எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பா காட்டப்படுது. கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனா எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான வேலை நடக்குது. ஆனா ஆல்ரெடி எதிர்ப்புகள் இருக்குது. அவங்க உங்களை எதிர்க்கிறாங்கன்னா அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிருவீங்க. எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இன்று உங்களிடம் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா துலா ராசி. ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. மனசு என்ன சொல்லுதோ அது உடலை செய்யும். உடல் என்ன செய்ய சொல்லுதோ அதை மனசு ஏத்துக்கும். ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டா போறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கும். இதற்கு முன்பு நடந்த பலவிதமான சம்பவங்களினுடைய அனுபவங்களை பயன்படுத்தி நல்லதொரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா விருச்சிக ராசி. உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளினுடைய உண்மை முகத்தை கண் முன்னாடி காட்டிட்டு போவாங்க. நான் இப்படிதான் புரிஞ்சுக்கோ, எங்கிட்ட இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய செயல்கள்ல நம்மளுக்கு உணர்த்திட்டு போவாங்க. அதை புரிஞ்சுக்கிறது நம்ம கையில இருக்கு. வாகனத்துல அதிக வேக வேண்டாம், நிதானம் கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உடல் நிலை சார்ந்த விஷயங்களை சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சூழல். ஆனா நிறைய விஷயங்களை உங்களுடைய சுய திறனை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்ல தீர்க்கமான முடிவுகள், துணிச்சலான முயற்சி, இது ரெண்டும் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு தேவையான தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. மனசுல என்ன தோணுதோ அதை ரொம்ப பர்ஃபெக்டா கிளியரா ஒரு சில வார்த்தைகள்லயே வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இந்த பத்திரப்பதிவு, இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சற்று ஒரு 20% கூடுதல் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குடும்பத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு எண்ணம் உங்ககிட்ட அதிகமா காணப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அதே போல வருமானம் இப்படி போயிட்டு இருக்குது, இன்னும் கையில காசு சேர்த்து வைக்கணும், ஏதாவது
சேவிங்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாம், கையில காசு பணம் இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துரும். நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை பின்னாடி ஓட வைக்கின்ற நாள். ஸோ அந்த செயல்களில் எல்லாம் நல்லதுதான், ஒன்றும் தொந்தரவு சொல்ல. ஆனா உரிமை இருக்கக்கூடிய நபர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை, கொஞ்சம் காது கூசக்கூடிய அமைப்பிலான வார்த்தைகளை பேசுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த நாள் இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் கவனமா இருந்தால் போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கும்பராசி. வேலையில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஒய்ஃபை கண்டுக்க மாட்டோம், ஹஸ்பண்டை கண்டுக்க மாட்டோம், குழந்தைகளை கண்டுக்க மாட்டோம், அப்பா அம்மா மாமனார் மாமியார் அண்ணன் தங்கச்சி யாரையும் கண்டுக்கிட மாட்டோம். முழுக்க முழுக்க தொழில் வேலை சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒர்க்லோட் அதிகமாகிடும். அதை செய்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஒர்க்லோட் அதிகமாகிடும். ஸோ அப்போ எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சற்று தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. இதுதான் மீனராசி. மீனராசி சற்று ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. எதெல்லாம் மேலாம் ஆசை வச்சு இப்படி பண்ணலாம், இது நல்லா இருக்கும், இப்படி கொண்டு வந்துடலாம், இப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவெல்லாம் வேலை செய்யறீங்களோ அதெல்லாம் கடைசியில இன்னைக்கு அலைச்சலையும் விரயத்தையும் மட்டும்தான் தரும், லாபத்தை தராது. கவனம் வேணும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மருத்துவ செலவுகள் சற்று குறையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. ஒரு கேள்வி, 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காங்க அல்லது சிம்மத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, சிம்ம ராசிலேயோ சிம்ம லக்னத்திலேயோ சனி இருந்தா என்ன பலன்? முதல்ல குழந்தை தாமதமாகும், சரியான அங்கீகாரம் கிடைக்காது. எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அதே போல நம்மளுடைய விருப்பங்களுக்கு, நம்மளுடைய ஆசைகளுக்கு சரியான ஒரு யாருகிட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். யாருகிட்ட சொன்னாலும் அதுக்கு சரியான மதிப்பு கிடைக்க மாட்டேது. பாவம் இவனு சொல்றாங்களே, இவங்கள காது கொடுத்து கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மற்றவங்களுக்கு வரமாட்டேது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். காதல் தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்குது, அதாவது சிம்மத்துல சனி இருக்குது, சிம்ம லக்னத்துல சிம்ம ராசியில சனி இருந்ததுன்னா தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலையில சற்று விரிசல்கள் வரும். பேரம்பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஒட்டுக்கு ஆவாங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கு, சிம்மத்துல சனி இருக்கு அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பூர்வீகத்தை விட்டு தனிச்சு வசிக்க வைக்கும். இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். கேள்வியா கேட்டதுனால இந்த 4 வார்த்தைகள். இதுக்கு வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வரலாம். மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வோளமுடன். திருச்சிற்றம்பலம்.